ஓம் கணேசாய நமக. பணிவறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். 17/7/2024 முதல் 16/8/2024 முடிய உள்ள ஆடி மாத பலன்களை இந்த விருச்சிகத்திலே பிறந்த உங்களுக்கு என்ன பலாபலன்களை அள்ளித்தரப்போகின்றார்கள் இந்த கிரகங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஏற்கனவே அடிபட்டு வந்து நொந்து போன உங்களுக்கு இந்த ஆடி மாதம் என்பது வலுவூட்டக்கூடியதாக அமையுமா? அது சக்கரவர்த்தி யோகம் கிடைக்குமா? கோடிக்கணக்கான சம்பாத்தியங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுமா என்பதை பற்றித்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதை இந்த உத்தராயண காலம், தட்சணாயன காலம் அப்படின்னு 2 பிரிவுகள் உண்டு. தை முதல் நாள் அன்று தேவர்களுக்கு விடுகின்ற வேளை, நம்மளுக்கு எப்படி விடியுதோ அதுபோல் அவர்களுக்கு விடுகின்ற வேளை. அது முதல் 6 மாசத்திற்கு அவங்களுக்கு பகல் பொழுதாகவே இருக்கும். அடுத்த 6 மாதம் அவர்களுக்கு இரவு பொழுதாக மாறிவிடும். ஆக 6 மாதம் + 6 மாதம் = 1 வருஷம் என்பது அவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். நம்ம மனித கணக்கிலே வரக்கூடிய ஒரு ஆண்டு என்பது தேவர்களை பொறுத்த மட்டிலே ஒரு நாளாக கருதப்படுகின்றது. ஆகையினால்தான் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தினசரியும் உணவு கொடுப்பதாக, நமக்கு முன்னோர்களுக்கு தினசரியும் உணவு கொடுக்கணும் இல்லையா? நம்ம தினசரி உணவு சாப்பிட்றது போல அவளும் சாப்பிடணும் இல்லையா? அதைத்தான் அந்த கணக்கில் திதி கொடுத்தல் அப்படின்னு சொல்றது. அவங்களுடைய நினைவு நாளிலே அவளுக்கு உணவு கொடுத்தலாக அந்த சமாச்சாரம் வழங்கப்படுகின்றது. அது செய்வதன் மூலமாக அவர்களுடைய அந்த சக்தி, அந்த ஜீவ சக்திக்கு நாம் உணவு கொடுக்கின்றோம் அப்படின்னு அர்த்தம். அவளுக்கு ஒரு நாள் தான் அப்படி கொடுக்குறச்சே அந்த திதி முதல் ஒவ்வொரு திதியிலும் கொடுக்கும்போது அவங்களுக்கு தினசரி சாப்பாடு கொடுத்ததாக அர்த்தமாகிறது. இதனுடைய பொருள் தானே. அதே போல் இதில் ஏன் இந்த மாதிரி அதை கொஞ்சம் பிரிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆடி மாதம் முதல் நாளன்று தேவர்களுக்கு மாலை பொழுது தொடங்கி விட்டது, சூரியன் அஸ்தமனம் அடைந்து விட்டான் என்று பொருள். அந்த அஸ்தமனம் அடைந்து விட்டு அதன் மூலமாக இரவு தொடங்கி விடுகின்றது. விடுகின்ற வேளை என்பது தை முதல் நாள். இப்போ ஆடி 1ஆம் தேதி முதல் தை முதல் நாள் வரை, தை மாதம் முழுவதும் இல்லை, தை முதல் நாள் வரை தேவர்களினுடைய இருள் காலம், இருட்டு காலம், இரவு காலம் என்று பெயர். அப்போ அவர்களுக்கு இரவு தொடங்கி விட்டது. இதைத்தான் தட்சிணாயன காலம் ஆரம்பம் அப்படின்னு பேசும். நம்ம இது ஏற்கனவே ஒரு ஆண்டை எடுத்துக்கொண்டோமேயானால் அந்த தையிலிருந்து ஆனி மாதம் வரைக்கும் அந்த உத்தராயண காலத்தில் படாத பாடு படுத்திட்டாங்க எல்லா கிரகங்களும் சேர்ந்து. எந்த கிரகமாவது எங்களுக்கு உதவி செஞ்சதாயா? செய்யலை. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு விடிவே கிடையாதா அப்படின்னு கேட்கறது போல் அது இருந்துச்சு. அப்படிப்பட்ட காலம் மாறி இப்போ சரி, பகல் பொழுது, தேவர்களின் பகல் பொழுது தான் உங்களுக்கு உதவி செய்யவில்லை, இரவு பொழுதாவது உதவி செய்யுமா? அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான், 30 வருஷம் நிலையாக வாழ்ந்தவன் 30 வருஷம் கெட்டவனும் இல்லை, 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்லைன்னு சொல்லுவான். அது என்ன அர்த்தம்னு சொன்னால், 30 வருஷம் ஜேன்னு வாழ்ந்தவன் அடுத்த தலைமுறை 31வது வருஷத்துலேருந்து கொஞ்சம் சர்க்கிள்கள் தொடங்கிவிடும். அடுத்த 30 வருஷங்களும் எங்கேயோ ஒரு இடத்துல பள்ளத்தில் விழுந்துருவாங்க. சரி, 30 வருஷம் ரொம்ப தொல்லையும் துயரமாக வாழ்க்கையில் எந்த விதமான பிடிப்பும் இல்லாமல் ஏழ்மையாகவே இருந்து காலத்தை கழித்தவர்களுக்கு அந்த 31வது வருஷத்தில் கொஞ்சம் விடிவு காலம் பிறக்கிறது போல தலைமுறையினுடைய ஒளி வெளிச்சம் தொடங்கிவிடும். அதுபோல இந்த நமக்கு உத்தராயணம், தட்சணாயனம், உத்தராயண காலத்தில் தான் ஒன்றுமே கிடைக்கலையா? தட்சணாயன காலத்துலையாவது என்னத்தையாவது கொடுப்பாரா கடவுள்? இந்த பராசக்தி உரிய காலம்னு சொல்கிறாங்களே. பகல் பொழுது ஈசனுக்கு சொந்தம், இரவு பொழுது தேவிக்கு சொந்தம், அது பராசக்திக்கு சொந்தம். பராசக்தியினுடைய மாதமாகவே அது ஆரம்பம் ஆகிவிடுகின்றது. பெண் என்றால் ஜலம், தீர்த்தம், தண்ணீர், குளம், கடல், சமுத்திரம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. தண்ணீரை பெண்ணுக்கு ஒப்பிடுவார்கள். மலர்களை எப்படி ஒப்பிடுகின்றார்களோ அதுபோல தண்ணீரையும் ஒப்பிடுவார்கள். அந்த தண்ணீர் என்பதுதான் சமுத்திரம். அந்த சமுத்திரத்தை குறிக்கக்கூடியதான் கடகம். இந்த கடகத்தின் மூலமாகவே பராசக்தியினுடைய ஆயத்தம், அதிகாரம் ஆரம்பிக்கின்றது. கடகம் என்றால் சந்திரன். சந்திரனுக்கு அதிதேவதையாது பராசக்தி, ஆதி பராசக்தியானவள், பார்வதி தேவியானவள்.
ஆகையினால்தான் கடக மாசம் என்பது அந்த தவக்காலம், புனிதமான காலம், விரதம் இருக்கக்கூடிய காலம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த தவம் இருக்கின்ற காலம் என்ற காரணத்தினால்தான் அதில் முகூர்த்தங்கள் கிடையாது. இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆடி மாதம் முழுவதும் சுப முகூர்த்தங்கள் என்பது எதுவுமே இருக்காது. புதிய கடை ஓப்பன் பண்ணுவதோ, கிரகப்பிரவேசம் பண்ணுவதோ, அல்லங்கில் திருமண முகூர்த்தங்கள் செய்வதோ கிடையாது. மாறாக ஒரு புதிய வீடு கட்டுவதற்கு கடைக்கால் கட்டணும் அப்படின்னா, அதாவது வாஸ்து போடணும் அப்படின்னு சொன்னால் அது போடலாம். அதுக்கு இடம் உண்டு. தெய்வம் குடிகொண்டு இருக்கின்ற மாதம், அதனாலே வாஸ்து அடிக்கோலலாம். நம்ம தவத்தில் இருந்து அதை செய்யலாம், தப்பு இல்லை. தவத்தில் இருக்கிறச்சே அந்த முகூர்த்தம் கட்டணும்னா அடுத்த வேலை வேற மாதிரி போய்கிட்டு இருக்கும். அதனால் தவம் கரைந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆடி மாதத்தில், அந்த காலத்தில் அந்த புதுமண தம்பதி, இந்த காலத்துலேயும் இருக்குது, ஒரு சில குடும்பங்கள் இருக்குது, அந்த ஆடி மாதம் தலையாடின்னு சொல்லி தம்பதிகளை பிரித்து வச்சுருவாங்க. இதில் ஒன்று சேர வேண்டாங்க பாயா, தலையாடி உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துருவோம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷப்படுத்தி, சரி மகா எங்கள் வீட்டில் இருக்கட்டும், நீங்கள் உங்கள் வீட்டில் போய் வேலையை பாருங்கள் போங்க அப்படின்னு அனுப்பிச்சுவாங்க. ஏனென்றால் அதில் கூடுனாங்கன்னா சித்திரை மாதம் பிள்ளை பிறக்கும், சித்திரையில் பிள்ளை வந்துச்சுன்னா தோப்பனாருக்கு ஆகாது. இப்படியெல்லாம் ஒரு பண்பாடு வழி வகுத்து வச்சுருக்குறாங்க. அப்படி பிறந்துச்சுன்னு சொன்னால் குடும்பம் நல்லது கிடையாது. இப்படியெல்லாம் ஒரு கணக்கை வச்சுருக்குறாங்க. அது நியதியாக ஒரு அறுதிட்டு சொல்லியே இதெல்லாம் நம்ம முகத்தாட்சனை பார்க்க மாட்டாங்க, பார்க்காம அதெல்லாம் பிரித்து வச்சுருவாங்க. இப்படி இருந்த பண்பாடு உடைய தமிழ் கலாச்சாரம் அப்படியாக ஓடிக்கொண்டு இருக்கின்ற காலம், இன்னும் அந்த கலாச்சாரம் முழுமையாக ஓய்ந்து விடவில்லை, ஒழிந்து விடவில்லை. எங்கேயோ ஒரு இடத்துல தேய்ந்து கொண்டிருக்கின்றது. தமிழர் பண்பாட்டை எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நாகரிகம் என்ற போர்வையிலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது தமிழகம். ஆனாலும் கூட தமிழ் பண்பாடு என்பது அழிந்து விடாது, ஓய்ந்து விடாது, ஒழிந்து விடாது. இதற்கென்று ஒரு மரியாதை இருக்கின்றது. எவ்வளவு எதிர்ப்பு வருகின்றதோ அவ்வளவு தூரத்திற்கு இது மேலும் மேலும் எழுந்து பொங்கி எழுந்து பிரகாசிக்க தொடங்கும். அதான் தமிழருடைய பண்பாடு. இன்னமும் இந்த மண்ணின் மனம் எப்பயுமே மாறாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த தமிழர்களுடைய பண்பாட்டின் காரணம் நிறைய இருக்குது. அதில் உள்ள போனோம்னா நிறைய சமாச்சாரம், இது சப்ஜெக்டு பலாபலங்களை விட்டுட்டு வேற எங்கேயோ போயிடுவோம், சாமி இதை விட்டுட்டு எங்கேயோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாரியா அப்படின்னு. ஆகையினால இந்த மாதத்தை பிறக்கிறதுலேருந்து பிறக்கும் பொழுது உங்களுக்கு என்ன செய்ய போகின்றது இந்த மாதம், இதன் மூலமாக நீங்கள் ஏதாவது சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு உண்டான வழி கிரகங்கள் கொடுக்கின்றார்களா என்பதை பற்றி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே 7.5 சனி தொடங்குனதுல இருந்தே இன்னும் எந்த விதமான மாற்றம் இல்லை. அடி விழுந்து 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 இடையில கொஞ்சம் எந்திரிச்சிங்க, மறுபடியும் ஒரு பெண்ணால சிக்கல் ஏற்பட்டு மறுபடியும் குப்புற கவுத்திட்டீங்க. அது உங்களால் தான் ஏற்பட்டுச்சு. ஆரம்பத்தில் ஏற்பட்டது என்னமோ 7.5 சனியில் ஏற்பட்டுச்சு. வியாபாரத்தில் நட்டம் அது இதுன்னு எல்லாம் போய் தோக்கடிச்சு இப்போ மறுபடி கடைசியில் ஏதோ ஒரு உதவி செஞ்சு, அதுவும் குறிப்பாக பெரும்பாலும் அந்தந்த கணவனுக்கு மனைவிமார்கள் தான் உதவி செஞ்சாங்க. இது எனக்கு நிறைய தெரியும். நிறைய நான் ஜாதகங்களை பார்க்குறேன், எல்லாருமே பார்க்குறதுனால எனக்கு அந்த அனுபவத்தில் சொல்கிறேன். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடைசியில் தன்னுடைய தாலி கட்டின மனைவி தான் அந்த ஹெல்ப் உதவி செஞ்சு தப்பிக்க விட்டால் மீண்டும் பல சிக்கல்களில் போய் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அது நன்றாக தெரிகிறது. இப்போ இந்த ஆடி மாதம் பிறந்திருக்கின்றது. இப்பொழுதிலிருந்தாவது உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கின்றதா அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியிலே பிறந்த உங்களுக்கு கிரக கூட்டங்கள் எப்படி இருக்குது வானமண்டலத்தில் அப்படின்னு சொன்னால், அன்றைய தேதியில் உங்கள் ராசியிலேயே சந்திரன் அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசியில சந்திரன் நீசமாவார். எப்பயுமே பாக்கியாதிபதி ஆகிய சந்திரன் நீசமாவார். இப்ப இன்றைக்கு உங்களுடைய ஆடி மாதத்தின் முதல் நாளன்று அந்த சந்திரன் நீசமாக மட்டுமல்ல, நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கின்றார். இதுவே உங்களுக்கு ஆரம்பமே அசத்தலாக இருக்க போகின்றது. ஆடி பிறப்பதுவே உங்களுக்கு ஒரு வலிமையோடு, ஒரு கம்பீரமாக, ஒரு திராணியாக, ஒரு தன்னம்பிக்கையோடு பிறக்கின்ற மாதமாக அமைந்திருக்கின்றது. பராசக்தியினுடைய அருள் உங்களுக்கு அருமையாக அமைந்திருக்கின்றது. நீச்ச பங்க ராஜயோகம் பெற்ற சந்திரன், பராசக்தியினுடைய அருள் நேரடியாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமர்ந்திருக்கின்றது. இந்த ராசி நாயகன் அவர் எங்க போயிட்டாரு அப்படின்னு சொன்னா, அவர் 7ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேர பார்த்துட்டு இருக்கார், எங்கேயும் போகல. ராசி நாயகன் எப்பயுமே உங்களுக்கு தலைவர். அவர் முக்கியமாக நல்லபடியாக இருக்கணும். அவர் நேர் 7ஆம் இடத்துல இருந்து உங்களை நோக்கி கொண்டிருக்கின்றார். ஆக
பலத்திற்கு மேல் பலம் கிடைக்கின்றது, பலத்திற்கு மேல் பலம். இதெல்லாம் தெய்வாதீனமாக நடக்கின்ற ஒரு காரியம். இறைவனே உங்களுக்கு இதுல செவ்வாய் என்பவர் யார் அப்படின்னு சொன்னா பழனி தண்டாயுதபாணி சுவாமி. முதல்ல தாய் பராசக்தி உங்களுக்கு அனுக்கிரகம் பண்றா அப்படின்னு சொன்னேன். அடுத்து இரண்டாவதாக அவளுடைய மகன், கோவிச்சுக்கிட்டு போயிருந்த மகன், கோவிச்சுட்டு பழனிமலையில போய் உட்கார்ந்துருக்காரன்னோ அந்த முருகன், அந்த தண்டாயுதபாணி சுவாமி, அந்த முருகன் உங்களை நேரடி கண்காணிப்பில் இப்போ வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆகையினாலே மகனே பயப்படாதே, உனக்கு நான் துணை இருக்கின்றேன், உன்னை தூக்கிவிட தயாராக இருக்கின்றேன், பயப்படாதே, உன்னோடு நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றார். அந்த செவ்வாயான நாயகன் நேர் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். திக்கட்டும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பழனி தண்டாயுதபாணி அருள் புரிய போகின்றார். ஆக ஒன்றுக்குடையவன் 7ஆம் இடத்திலே அமர்ந்தால் வீடு மாடு தோட்டம் துறவு பசு பாப்பாக்கிய மாலடிமை பணியாட்கள் படி சொல்ல ஜாதகன் ஒரு மகாராஜனுக்கு இணையான ஒரு வாழ்க்கை வாழ கொடுத்து வைத்தவன் அப்படிங்கிறது ஜோதிட ரூல்ஸ், விதிகள். அதோடு மட்டுமல்ல, 2-5க்கு அதிபதியாகிய குரு என்ற கிரகம், இவர்தான் இப்போ உங்களுக்கு ஆட்ட நாயகன். 5க்குடையவன் 2க்குடையவன், அதைவிட சுப ஆதிபத்தியம் பெற்ற குரு என்ற வகையிலே குருவின் நேரடி பார்வையிலே இருக்கின்றீர்கள். இவர் யாரு? திருச்செந்தூர் முருகன். சூர்பத்மனை வதம் செய்து மக்களை காப்பாற்றிய குருவின் குருவாக விளங்கக்கூடிய அந்த சுப்பிரமணிய சுவாமி. ஆக இந்த 2 முருகனும் உங்களுக்கு நேர் 7ஆம் இடத்தில் அமர்ந்துண்டு உங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால இந்த மாதம் முதல் நாளில் இருந்தே உங்களுக்கு நல்ல காலம் திறந்து விட்டது. கோடிக்கணக்கான சம்பாத்தியங்களை பெறக்கூடிய வகையிலே இந்த மாதம் உங்களுக்கு 12 ராசிகளிலே உங்களுக்குத்தான் வெற்றி வாய்ப்பை 100% வழங்கவிருக்கின்றார்கள். தனம் குடும்பம் வாக்கு மிகச்சிறப்பாக விளங்கும். பூர்வ புண்ணியங்கள் மிக அருமையாக விளங்கக்கூடிய கட்டம். 5ஆம் இடத்துல ராகு இருக்குதே சாமி அப்படின்னு சொல்லலாம். அந்த 5ஆம் இடத்துக்கு உண்டான ராகு, அந்த நாகம் இப்பொழுது இந்த கடக மாதத்திலே அவர் வலிமை இழந்து காணப்படுகின்றார். ஆகையினாலே அவர் வலிமை இழப்பதற்கு காரணம் அவருக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்ற சனி வக்கரம் அடைந்திருக்கின்ற காரணத்தினாலே அவருடைய வலிமை இறக்கப்பட்டிருக்கின்றது. அவரும் உங்களுக்கு சப்போர்ட்டாக வருகின்றார். ஆக இந்த வகையில் பூர்வ புண்ணிய சொத்து பத்துக்கள் சில பேருக்கு தாய் வகையில் சொத்துக்கள் இருந்துச்சு, பிரயோஜனம் இல்லாமல் இருந்துச்சு. எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக போராடிட்டு இருக்கிறீங்க. அது கடல்ல பெஞ்ச மழை போல் அது வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க பழைய காலத்துல, தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல அந்த சொத்துக்கள் எல்லாம் அது வாட்டுக்கு கிடக்கு, பராமரிப்பின்றி கிடைக்குது. அது உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம இருந்து வந்துச்சு. இப்ப இந்த பிறக்கின்ற மாதத்திலே இந்த ராகுவின் கருணையினால், கருமாரி அம்மன் என்று சொல்லக்கூடிய அந்த ராகுவின் கருணையினாலே இந்த மாதத்தில் அந்த சிக்கல்கள் விலகி உங்களுக்கு பலாபலனை அளிக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது. பிள்ளைகள் பெருமையாக விளங்கக்கூடிய காலகட்டம். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த 5ஆம் வீடு என்பது சொந்த பந்தங்கள் உங்களை உதாசீனம் செய்து கேவலப்படுத்தி நெய்ய புடைச்சிட்டாங்க. கள்ளக்குண்டி எரியல, பட்சே அதுக்கு பதிலாக ஈட்டியும் கம்பும் கடப்பாரமாகிய சொற்கள் உங்களுக்கு மேலே விழுந்துச்சு. தாங்க முடியலை. உயிர் வாழ்வதே ஒரு பிரயோஜனம் இல்லாததுன்னு நினைச்சுண்டு வந்த உங்களுக்கு இந்த ஆடி பிறக்கின்ற மாதம் அருமையான ராஜயோகத்தை அள்ளி கொடுக்கின்ற வகையிலே பிறந்திருக்கின்றது. இதுதான் உங்களுக்கு பராசக்தியின் அருள் என்பது. 3-4க்கு அதிபதியாகிய சனி, இவர் அர்த்தாஷ்டமத் சனி அப்படிங்கிற போர்வையில கணக்கில் இருக்கிறார். தாய் சுகம் கல்வி அப்படிங்கிறதுல அந்த சனி இருந்துண்டு ஆட்சி மூலத்திரிகோணமாக தான் இருக்கார். முன்னால் 7.5 துவைச்சது போல் அவர் இப்போ எல்லாம் துவைக்க மாட்டார் உங்களை. காரணம் 7ஆம் இடத்துல குரு உட்கார்ந்துருக்கிறாரு.
உங்களுக்கு பக்கபலமாக நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்றாரு சுப்பிரமணிய சுவாமி. ஆகையினாலே எப்பகை வந்தாலும் இந்த சுப்பிரமணிய சுவாமியினால் வேல் கொண்டு விரட்டப்படும் என்ற கணக்கிலே இந்த விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அருமையாக வழங்குகின்றார்கள். தாயும் மகனும் சேர்ந்து தேவி கருமாரியம்மன் என்ற பராசக்தியும் பரமசிவன் மனைவியாகிய பராசக்தி பார்வதி தேவியானவளும் அதே போல அவர்கள் ஈன்றெடுத்த பிள்ளையாகிய முருகப்பெருமான் சுப்பிரமணிய தோற்றத்திலும் தண்டாயுதபாணி தோற்றத்திலும் 2 வடிவங்களாக இரட்டையர்களாக உங்களுக்கு அருள் புரிய போகின்றார்கள். ஆகையினாலே தாய் சுகம், கல்வி வலிமையடையும், மன தைரியம் பிறக்கும், தன்னம்பிக்கை துளிர் விழும், வண்டி வாகனங்கள் சீர்படுத்தப்படும், வீட்டில் இருந்த குறைபாடுகள் எல்லாம் அகற்றப்படுகின்றது. இந்த மாதத்திலே செல்வச் செழிப்பு வருகின்ற காலகட்டம். மூதேவி வெளியே போகின்றாள், சீதேவி உள்ள வருகின்றாள். எப்பயுமே அந்த சீட்டு ஒரு சீட்டு தான், அதில் யாராவது ஒருத்தர் தான் உட்கார முடியும். மூதேவி வெளியே எந்திரிச்சு போனால் தான் சீதேவி உள்ள வருவா. அதுக்காகத்தான் அந்த காலத்தில் சொல்லி வச்சிருக்கிறாங்க, மாலை பொழுது ஆரம்பிச்சுன்னு சொன்னால் பின்னால் உள்ள கதவை அடங்கியப்பா, ஜன்னல் கதவுகளை அடங்கி அப்படின்னு. ஏன்? சீதேவி உள்ள என்ட்ரி ஆகக்கூடிய காலகட்டம். ஆகையினாலே அந்த பின் கதவு, சைடு கதவுகள்லாம் அடைச்சி வச்சிருங்க. ஏன்னா அந்த வாசல் வழியாக அவாட்டு வெளியே போயிடக்கூடாது. இப்படியெல்லாம் சில தமிழர்களுடைய பண்பாடை இப்போ வகுத்து வச்சிருக்கிறாங்க. அது பயமுறுத்தி வச்சாங்க. வேற மாதிரி இப்படி சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்கிறதுக்காக ஜந்துக்கள் வந்துடும், அப்படி வந்துடும், இப்படி வந்து சொல்லி பயமுறுத்தி வச்சாங்க. அப்படின்னா தான் நீங்கள் கதை அடைப்பீங்க அப்படிங்கிறதுக்காக. உண்மையான நோக்கம் இதுதான். சீதேவி வெளியே போயிடப்படாது, முன்வாசல் வந்து பின்வாசல் வழியாக வெளியேறிவிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அதை அடைக்க சொன்னது. ஆக இந்த மாதம் உங்களுக்கு தொடக்கமே, ஆரம்பமே அசத்தலாக இருக்கக்கூடிய மாதமாக அமைகின்றது. அடுத்து 8-11க்கு அதிபதியாகிய புதனும் 7-12க்கு அதிபதியாகிய சுக்கிரன் இவாள் வந்து ஒன்று சேரப்படாது. இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் அலர்ட் பண்ணக்கூடிய ஒரு, அதாவது எச்சரிக்கை பண்ண வேண்டிய ஒரு சமாச்சாரம். 7ஆம் வீடு 12ஆம் வீடு இது வந்து சுக்கிரனுடைய சொந்தமான வீடு. இந்த சபலத்தை இடம் கொடுக்கக்கூடிய வீடு. அந்த சபலத்துக்கு இடம் கிடக்கும்னா 8 கூடையவன், அதாவது 8ம் 7ம் 2 பேரும் ஒன்று சேரப்படாது. ஒன்று சேர்ந்தாங்கன்னு சொன்னால் இந்த நட்பு, அதாவது பெண் நட்பு வகையிலும் சரி, ஆண் நட்பு வகையிலும் ஏமாந்து போகக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து அது நீங்கள் சொல்லலாம். அது இப்போ அதாவது அடிப்பட்டதுக்கு அப்புறம் சொல்லுவீங்க, வந்தவளும் சரியில்லை வச்சவளும் சரியில்லை அப்படிம்பீங்க. இது தேவையா இது? ஆக இதை நான் தான் முதல்ல சொல்கிறேன்ல, 8 கூடையவனும் 7 கூடையவனும் சேர்ந்து பாக்கியத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாங்க 2 பேரும். என்ன உங்களுக்கு சப்போர்ட்டாக ஒருத்தர் இருக்கார். யார் அவர்? 10ஆம் இடத்துக்குரிய கர்மாதிபதியும் அந்த 9ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறார். இது இந்த தோப்பனார் வர்க்கங்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்வினை, செயற்பாட்டு வினைகள் அந்த காலத்தில் செஞ்சது இப்போ மறுபடியும் உங்களை தாக்கக்கூடிய வகையில் வந்திருக்குது. ஏமாந்து போயிடாமல் பார்த்துக்கங்க. எப்படி வரும் அப்படிங்கிற கணக்கு பெண்கள் மூலமாகத்தான் வரும். காமந்த காரகம் ஏற்பட்டு காமந்தத்தினால் ஏற்படக்கூடிய பெண் நட்பின் மூலமாக வாழ்க்கையிலே மீண்டும் ஏமாறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். அதுவும் இந்த மாதத்திலேயே இருக்கின்றது. உங்களுடைய பணி, உங்களுடைய நோக்கம், உங்களுடைய எல்லை இறைவன் திருவருளாலும் பராசக்தியின் அன்பினாலும் உங்களுக்கு நிறைய உதவிகள், அனுக்கிரகங்கள் கிடைக்கின்ற இந்த வேளையிலே அந்த காம இச்சையிலே போய் விழுந்து வாழ்க்கையை மீண்டும் பள்ளமாக்கி கொண்டு விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். சந்தர்ப்பம் என்பது, யோகம் என்பது இறைவன் அப்பப்போ உங்களுக்கு கொடுக்கிறாரு. நீங்க தான் அதை வந்து தட்டி கழிச்சிட்டு போயிருந்தீங்க. காரணம், அந்த சிறிய கொஞ்ச நேர சுகத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்பத்திலே மதிமயக்கமாகி வீணாக போயிருது. இது சபலம் என்பது எல்லாருக்கும் ஏற்கதான், ஆனாலும் காரியத்தில் கண்ணா இருக்கணும் இல்லையா? ஆக இந்த மாதிரி இருக்கின்ற காரணத்தினாலே நட்பின் மூலமாகவும் தோழமை, உற்றார் உறவினர்கள் மூலமாகவும் வருகின்ற அந்த மதி மயக்கக்கூடிய சம்பவங்கள் வருகின்ற கட்டத்தில் நீங்கள் ரொம்ப உஷாராக முருகனை நினைத்து, அம்மனை நினைத்து கொண்டால் எல்லாவற்றிலும் நீங்கள் தாண்டி ஜெயித்து வெற்றி கொள்ள முடியும். 9க்கு அதிபதி சந்திரன் நீசபங்க ராஜயோகத்தோடு ராசியில் இருக்கிறார். பெரிய பொக்கிஷம் கிடைக்கப் போகின்றது உங்களுக்கு. ஆகினால்தான் என்ன சொன்னேன், வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க வேண்டியதுக்கு உண்டான யோகம் தொடங்கிவிட்டது.
இந்த கட்டத்தில் போய் அந்த சிறிய விஷயங்களில் போய் தலையிட்டு வாழ்க்கையை பாழாக்கி விடப்படாது. அது கொஞ்சம் நான் ஞாபகப்படுத்துகிறேன். 10 9 தோப்பனார் கூட்டத்தில் தான் அந்த சிண்டு முடிகிற வேலையெல்லாம் நடக்கும். ஆகையினால ரொம்ப கவனமாக இருந்தீர்களேயானால் இந்த வாழ்க்கை இந்த மாதத்தில் தொடங்குகின்றது. பல்லாயிரம் கோடிக்கணக்கான சம்பாத்தியங்களை நீங்கள் வருங்காலத்தில் சம்பாத்தியம் செய்வதற்கும் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சக்கரவர்த்தி போல வாழக்கூடிய ஒரு அமைப்பு தொடங்கவிருக்கின்ற மாதம்தான் இந்த ஆடி மாதம். ஆகையினாலே கிட்டத்தட்ட ஆடிப்பெருக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக அம்மனை நினைத்து தவம் இருந்து அன்னதானம் என்னென்ன உங்களால் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கோ. ஒன்றும் பண்ண முடியாட்டும், பட் பரவாயில்லை. அம்மன் கோவில்களுக்கு இந்த ஆடி மாதம் 30 நாள் தினசரி அம்மனை சேவித்து கொண்டே வாருங்கள். உங்களுக்கு அம்மன் பாதுகாப்பாக இருப்பாள். இறைவன் சுப்பிரமணிய சுவாமி கடவுளும் தண்டாயுதபாணி முருகனும் உங்களுக்கு நிறைந்த அருளை கொடுப்பார்கள். வாழ்க்கையிலே ஒளி ஏற்றி வைப்பதற்காக அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்பது உங்கள் விஷயத்திலே இந்த மாதத்திலிருந்து தொடங்குகின்றது. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.